நான் லைஃப்ல சாப்பிட்டதுலயே ஒரு பெஸ்ட் 2 ஃபிஷ் கறினா, அது இது 2ம் தான். இது வந்து ஒரு நோ ஃபெயில் ரெசிபி. இதோட டேஸ்ட் இருக்கே சரியான டேஸ்ட்டு. இத யாரு வேணாலும் பண்ணலாம். அவ்ளோ ஈஸியான ஒரு ரெசிபி. இன்கிரீடியன்ட்ஸும் ரொம்ப கம்மி தான். ரெசிபி நான் ரொம்ப ஸ்லோவா தான் காட்டியிருக்கேன். நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஒண்ணொண்ணா சொன்னேன்னா நான் மறந்துருவேன். அப்புறம் நான் ஏதாவது விட்டுட்டேன்னா, ஏம்மா நல்லா வரலன்னு என்னை கேட்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான். ஒரு சட்டி எடுத்து அதுல வந்து என்ன ஃபிஷ் வேணுமோ அந்த ஃபிஷ்ஷ போட்டுக்கோங்க. அப்புறம் கிரீன் சில்லி, அதுக்கப்புறம் வந்து மாங்கா நான் அந்த ஃபிஷ் மண்டைலாம் சாப்பிட மாட்டேன். நான் தூக்கி போட்டுருவேன். உங்களுக்கு வேணா தூக்கி போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த பேஸ்ட், அதுக்கப்புறம் புளி, தண்ணி, அது உப்பெல்லாம் போட்டுக்கோங்க. கண்டிப்பா நக்கி பார்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சோனே, "தயவு செஞ்சு கரண்டிய போட வேண்டாம்" அப்படின்னு எங்க அக்கா சொன்னாங்க. எடுத்து துணிய வச்சு தான் ஆட்டணுமா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா கோகனட் ஆயில் மட்டும் போட்டு, கொத்தமல்லி போட்டு, கருவேப்பில போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான். ஆனா லாஸ்ட்டா நான் வந்து ரவால போட்டு கோட் பண்ணி, கொஞ்சம் நெறையா வந்து கருவேப்பில போட்டுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு கருவேப்பிலாம இருந்தா பிடிக்காது. இது என்ன காக்காக்கு வைக்கிற மாரி இருக்குன்னு பார்க்காதீங்க. எனக்கு இந்த 2 ஃபிஷ் குழம்பும் சைட் பை சைடு வச்சு சாப்பிட்டா தான் அப்படியே சோல் சாட்டிஸ்ஃபைங்கா அப்படியே உள்ள ஆனந்தமா இறங்கும். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இதுதான் என்னோட ஹோல்சமான மீல் அன்னைக்கு.